அந்த மாறி வந்து அத்தனை பேர் முன்னாடியும் சூலத்தை எடுத்து சிஸ்டரோட கழுத்துல குத்த வந்துட்டாலே. சிஸ்டர் அவ சும்மா நடிச்சிருக்கிறா, சாமி எல்லாம் வந்திருக்காது சிஸ்டர். வீம்புக்கு தான் ஏதோ பண்ணிருக்கா. சூலத்தால குத்தி நீங்க செத்துட்டீங்கன்னா பழைய தூக்கி சாமி பேர்ல போட்டுலாம் பாருங்க. அதான் அவ பிளான். முறைக்குது. ஆண்டி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 நாள்ல துர்காஷ்டமி வரப்போகுது. அந்த சுவாமிஜி கோரக் சொன்னது நடக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு பியூட்டி, அவசரப்படாத. இப்ப நீ எதுவும் செய்ய வேண்டாம், புரியுதா? கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். துர்காஷ்டமிக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இந்த 2 நாளைக்குள்ள அந்த மாரியோட உயிரை முடிச்சு உங்ககிட்ட நான் நல்ல பேரை வாங்கி காட்டுறேன். தேவி அம்மாவோட நினைவு நாள் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமாமா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சுல்ல? ஒருத்தரும் விட்டு போகலையே. நம்ம காலனில இருக்கிறவங்க ஒருத்தர் விடாம எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா. நீங்க எல்லாரும் கூடவே இருந்து எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, எல்லாருக்குமே நன்றி. எங்களுக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது எங்களோட கடமைமா. நாங்க வருஷா வருஷம் தேவி அம்மாவோட நினைவுனால வழிபடுவோம். ஆனா இந்த வருஷம் உங்களோட சேர்ந்து வழிபட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. சரிங்கம்மா, நாங்க அப்ப கிளம்புறோம். போயிட்டு வரோம் சார். போயிட்டு வரோம் சார். சரிங்க மாரி, நாம எதுவுமே இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் தேவியம்மா நினைவு நாளுக்கு பூஜை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினைச்ச பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாரி. நம்ம செல்வாக்குங்கிறது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன நிலைமையில இருக்கோங்கிறதுல இல்ல, நம்மளை சுத்தி எவ்வளவு உறவுகள் இருக்காங்க, அவங்க நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதுல இருக்க. இப்ப நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் பங்கெடுத்துக்க நம்மள சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாரி. எல்லாமே உன்னாலதான். இல்ல ஹஸ்பண்ட் சார், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, தேவி அம்மா தான். இன்னைக்கு நம்ம கூட பக்க பலமா அன்பா ஆதரவா இருந்து நம்ம மேல பாசத்தை காட்டுற இந்த காலனி மக்கள் எல்லாரும் தேவி அம்மா தேடி கொடுத்திருக்கிற உறவுகள். எல்லாத்துக்கும் காரணம் தேவி அம்மா தான். நீ உன் மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டியே. எனக்கு நீ வேற, தேவி அம்மா வேற இல்ல. ஏன்னா எனக்கு தேவி அம்மாவை பெத்து கொடுக்க போற அம்மாவே நீதான் மாறி. சரிங்க ஹஸ்பண்ட் சார், வாங்க தேவி அம்மாவை கும்பிடலாம். சரி. ஒழுங்கா தேவி அம்மாவோட நினைவு நாள்ல மாறி நல்லா விருந்து வச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இதுக எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. இப்ப எனக்கு பசி வேற வயித்த கிள்ளுது. சாப்பிட உட்காந்து எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் என்ன கிண்டிக்கிட்டு இருக்கீங்க? பசி வேற வயித்த கிள்ளுது. ஹாசினி, இன்னும் சமையல் ரெடி ஆகலையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ரெடி ஆயிடுச்சு அத்தை, இதோ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா.
ஐயோ, மாறி இருந்த வரைக்கும் 3 வேளைக்கும் டைமுக்கு வாய்க்கு ருசியா சோறு போட்டுக்கிட்டு இருந்தா. அவளையும் இந்த சிஸ்டம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருச்சு. இப்ப சோத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. என்ன சொன்ன? ஐயோ சிஸ்டர், ஒண்ணு சொல்லியே, நான் எதுவுமே சொல்லியே. சித்தப்பா, நீங்க மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, எங்க எல்லாருக்கும் கேட்டுருச்சு. கேட்டுருச்சா? ஏய் கௌபாய், நீ ஏன்டா கிச்சன்ல இருந்து வர? சுமாரே அழகு தேவதே, உனக்காக என் கைவண்ணத்தின சமையலையும் காட்டியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். செய்யும். என்னது, நீ சமைச்சியா? நோ, நான் சமைக்கல. ஹாசினியோ சுஜாதா ஆண்டி தான் சமைச்சாங்க. நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன். நீ ஐடியா கொடுத்து அவங்க சமைச்சிருக்காங்களா? இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான். கிரேட் இன்சல்ட். சாரிங்க. பாத்து குத்துறா, கைய உடைச்சறாதடா. இந்தாங்க, இது ஒரு ரெடி ஆயிடுச்சு. போடுங்க போடுங்க. கத்திரிக்காய் போதுமா? இங்க போடு ஹாசினி. என்னது இது? ஓ, மல்லிகைப்பூ நினைச்சிட்டியா? பிரியாணி. அதுவும் நீ விரும்பி சாப்பிடுற பாய் கடை சிக்கன் பிரியாணி. என்ன நடக்குது அப்படி பாக்குற? உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி. சாப்பிடு. இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் சரண்டர் ஆக மாட்டேன். பிரியாணியை வாங்கி கொடுத்துட்டு என் பிரியத்தை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைச்சியா? என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஐயோ அழகு தேவத, பிரியாணிங்கிறது பசி வயிறு சம்பந்தப்பட்டது. ஆனா பிரியங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. ரெண்டையும் மெர்ஜ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ஏதோ நீ பசி தாங்க மாட்டேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்த. இந்த பிரியாணிக்கு பின்னாடி வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. என்ன எதுவும் சந்தேகப்படாத, சாப்பிடு. ஓகே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிடறதும் சாப்பிடாததும் உன் விருப்பம். அப்பா, சரியான டேஸ்ட். ஆறிடுச்சுன்னா சுமாரா இருக்கும். பசியால உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த பிரியாணியை மட்டும் தொடவே கூடாது. பசிக்குது. என்ன கை இப்படி நடுங்குது? கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த பாய்சனை நீ பத்திரமா வச்சுக்கோ. இந்த பாய்சனை பக்குவமா மாறி சாப்பிடுற சாப்பாட்டுல இல்ல வேற எதுலயாவது கலந்து அவளை சாப்பிட வச்சிரு. சரிங்க மேடம். தாரா மேடம் தானே மாரிக்கு விஷம் கொடுக்க சொன்னாங்க. ஏன் ஆன்ட்டி சொன்னா மட்டும்தான் செய்வியா? நான் சொன்னா செய்ய மாட்டியோ? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மேடம். எனக்கு நீங்க வேற, தாரா மேடம் வேற இல்ல.
2 பேருமே ஒண்ணுதான். நீங்க சொன்னாலும் நான் செய்வேன். அந்த மாறி சாகணும். மாறி செத்தாதான் எனக்கும் தாரா ஆண்டிக்கும் நிம்மதி சந்தோஷம். உங்க 2 பேர் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் மேடம். ரொம்ப சந்தோஷம். நீ குடுக்கற இந்த விஷத்தால மாறி செத்துட்டாங்கிற சந்தோஷமான தகவலை மட்டும் என்கிட்ட சொன்ன, உனக்கு இன்னும் கட்டு கட்ட பணம் தர, நீ கேக்குற நகையும் வாங்கி தர. நீங்க சந்தோஷமாகிற அந்த நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வரும் மேடம். யாராவது உங்களை பாத்துற போறாங்க. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன் மேடம். மாறி மாறி வாங்க வாங்க. ஹஸ்பண்ட் சார், என்ன ஹஸ்பண்ட் சார் ரொம்ப சந்தோஷமா வரீங்க? என்ன விஷயம்? உனக்காக இல்ல பிறக்க போற நம்ம குழந்தைக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்ல பாக்கலாம். என்னன்னு தெரியலையே ஹஸ்பண்ட் சார், நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? சரி சரி, நானே சொல்றேன். பாத்தியா, குங்குமப்பூ. மாசமா இருக்கிறவங்க குங்குமப்பூவை பால்ல கலந்து சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை நல்லா கலரா பிறக்குமா. அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த குங்குமப்பூவை இப்பவே சாப்பிடக்கூடாது. 7-8 மாசம் கழிச்சுதான் சாப்பிடணும். அதெல்லாம் கிடையாது, ஆரம்பத்திலேயே சாப்பிட்டாதான் குழந்தைக்கு நல்லது. சரி, நான் பாலை சூடு பண்ணி குங்குமப்பூவை கலந்து கொண்டு வரேன். ஓகே ஹஸ்பண்ட் சார், அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். அப்புறமா நான் ரெடி பண்ணி குடிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஏன் கையால ரெடி பண்ணி குடுக்கறேன், நீ குடிக்கிற. ஹஸ்பண்ட் சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உட்காருங்க. அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. என்னாச்சுப்பா சூர்யா? எதுக்காக ஜாஸ்மினை இப்படி சத்தம் போட்டு கூப்பிடுற? சூர்யா சூர்யா சூர்யா, அமைதியா இரு. உன்னால உயிரோட விடவே கூடாது. சூர்யா மாப்பிள்ள இன்னைக்கு ஏஞ்சல் பியூட்டியோட மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவான். விடு சூர்யா, சூர்யா கையெடு. ஏன் இப்படி பண்ற? சூர்யா, ஜாஸ்மினை விடு. விடுப்பா சூர்யா. ஜாஸ்மின், இவ பண்ண காரியத்துக்கு இவள உயிரோட விடக்கூடாதுமா. சூர்யா, ஜாஸ்மின் இப்ப என்னதான் பண்ணா? அவன் மேல ஏன் உனக்கு இவ்வளவு கொலை வெறி? மாரிய கொலைப்பட பாத்திருக்காப்பா. வாட்? இவளை ஏன் கையாலே கொண்டு போட்டாங்க. சூர்யா, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. சொன்ன கேளு, விடு. இல்லம்மா, நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற சூர்யா? இந்த ஜாஸ்மின் காலனியில இருக்கிற ஒரு லேடி கிட்ட விஷத்தை கொடுத்து மாரிய கொலை பண்ண சொல்லிருக்கா. விடவே கூடாதுப்பா. என்ன ஜாஸ்மின் இது? சூர்யா சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல ஆண்டி, சூர்யா சொல்ற மாதிரி மாரியை கொல்றதுக்கு நான் யார்கிட்டயும் விஷம் கொடுக்கல. பொய் சொல்லாத ஜாஸ்மின். நான் உன்னோட கூட்டாளிய கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். பிரியா, உள்ள வா. இவதான் மாட்டி விட்டதா? மன்னிக்கவே கூடாது. அதானே, வாயும் வயிறுமா இருக்கிற மாரிய கொலை பண்ண பாத்திருக்க. இவளெல்லாம் எப்படி மன்னிக்கிறது?
சூரிய மாமா இவள மன்னிக்கவே கூடாது மாமா. டேய் மாப்பு, உன் பொண்டாட்டி ஆரம்பிச்சுட்டா, இப்ப ஏன் அடக்க? வாசனி, நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. அம்மா பேசிப்பாங்கல்ல. தலை இருக்கும் பொழுது வாலெல்லாம் ஆடக்கூடாது ஹாசினி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சூர்யா, ஜாஸ்மின் பண்ணது தப்புதான். என்ன நம்பி உன் கூட வாழணும்னு இந்த வீட்டுக்கு வந்தவ. அவ ஆசை நிராசை ஆனதுனால இப்படி ஏதாவது பண்ணிருப்பா. ப்ளீஸ் சூர்யா, எனக்காக இந்த ஒரு தடவை ஜாஸ்மின் மன்னிச்சிடுப்பா ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. மருமக மாரிய கொலை பண்ண பார்த்த இந்த கொலைகாரி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இவளை போலீஸ்ல ஒப்படைக்கணும். மாமா, இந்த பைத்தியக்கார மாம்சி விட மாட்டான் போல இருக்குதா? ஐயோ, தெரியாம பண்ணிட்டாங்க. பேசாம இரு. ஒரு தடவை பாவம் ஏஞ்சல். போலீஸ் எல்லாம் வேண்டாங்க. ஏய், நீ சுமாரு. ஐயோ, ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஜெகதீஷ் பேசுறேன். சொல்லிட்டான், போலீஸ்ல சொல்லிட்டான். யா, ஓகே. உடனே வந்துட்டானுங்க பாரு. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. என் மருமக மாரிய விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்த கொலைகாரி இவதான். அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. என்ன ஆண்டி இது? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? போகட்டுமா? நான் இருக்கேன், நீ போ ஜாஸ்மின். கவலைப்படாத, உன்னை நான் வெளியில எடுத்துட்டு வந்துருவேன். கான்ஸ்டபிள், அவங்கள அரெஸ்ட் பண்ணு. ஓகே சார். ஐயோ, இவன் தான் அடி அடி அடித்த போலீஸ்காரன். ஆஹா, மாம்சி எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்ப நல்ல சந்தர்ப்பமா கிடைச்சிருச்சு. சிஸ்டர், பியூட்டி ரெண்டு பேர் விக்கெட் நீங்க காலின்னு நினைக்கிறேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா வெளியே போ சொல்லு. இல்ல நான் பேச மாட்டேன். துப்பாக்கி தான் பேசும். எல்லா டயலாகையும் மாம்சே பேசிட்டு துப்பாக்கி பேசுறது எல்லா பழியும் துப்பாக்கி மேல போடுறான் பாரு. மாம்சே, நீ ஆட்டுல துப்பாக்கி தானா சுற்ற போகுது மாம்சே. இங்க பாருங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். ஜாஸ்மின் செஞ்சதும் தப்புதான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? ஜாஸ்மின் பண்ணது தப்பு இல்ல, துரோகம். தப்புக்கு துரோகத்துக்கு என்ன வித்தியாசம்னு தெரியலையே. மருமகளை கொல்ல நினைச்ச இவள நான் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே தப்பு. இவளை சுட்டு கொல்றதுக்குள்ள இங்க இருந்து போக சொல்லு. என் ஒத்த வார்த்தையை நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளா வாழ போறோங்கிற கனவோட வந்தவ இந்த ஜாஸ்மின். ஜாஸ்மினோட கனவு நிறைவேறாம கனவாவே கலைஞ்சு போனதுக்கு காரணம் இந்த குடும்பம் தானே. நீங்க என்ன பேசுற தாரா? சூர்யாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் ஜாஸ்மின் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டது இவளோட தப்பு. இந்த வீட்ல மாறி மருமகளா இருக்கும்போது ஜாஸ்மின் இங்க கூட்டிட்டு வந்தது உன்னோட தப்பு. இந்த வீட்ல எல்லாமே தப்பா தானே நடக்குது. ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. இவ பக்கத்துக்கு இவ்வளவு ஆரம்பிச்சுட்டான். நான் ஒன்னும் என் இஷ்டத்துக்கு எந்த முடிவு எடுத்தோம் ஜாஸ்மினை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. சூர்யா மாறி ரெண்டு பேரும் சம்மதிச்சதுக்கு அப்புறமா தான் நான் ஜாஸ்மினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். எல்லாத்துக்கும் மேல
ஜாஸ்மின் சூர்யா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மருமகளை கொல்ல பார்த்த ஜாஸ்மின் இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே அனுப்பு. ஜாஸ்மின் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். ஏதோ மாறி மேல இருக்கிற வெறுப்புல தப்பு பண்ணிட்டா. இனிமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஏய், இப்போ மாறி இங்க இருந்திருந்தா கூட ஜாஸ்மினை மன்னிச்சு வீட்ல சேர்த்துக்கிட்டு இருந்திருப்பா. எனக்காக இந்த ஒரு தடவை ஜாஸ்மினை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. ஓகே ஆண்டி, நீங்க என் பக்கம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. மாறி விஷயத்துல அடுத்து என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். மாறி வீட்டுக்கு எங்க தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நாளைக்கு கற்பக ரக்ஷாம்பாள் பூஜை இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. அந்த பூஜையில வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? நல்ல மணி அடிக்கலாம். வேற ஒண்ணும் செய்ய முடியாதுடா மாப்ள, செய்ய முடியாது. மாமா, உன்னால முடியும் ஜாஸ்மின். நல்ல யோசி, ஏதாவது நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது நடந்தா கூட பழி என் மேலதானே விழும். நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. அம்மா வாங்க. சிறப்பா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சூர்யா, அப்பா மாறி எங்கப்பா? மாறி ரெடி ஆயிட்டு இருக்காப்பா, இப்ப வந்துருவா. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நமஸ்காரம். வாங்க. வணக்கம் பூசாரி ஐயா, நல்லா இருக்கீங்களா? மனசார நல்லா இருக்கேன். அந்த சமயபுரத்து அம்மன் ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லா இருக்கு. சந்தோஷம். வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க ஹாசினி அக்கா. நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாறி, பூஜை ஏற்பாடெல்லாம் வழக்கம் போல சூப்பரா இருக்கு. இந்த முறை நான் எந்த ஏற்பாடும் பண்ணலக்கா. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே ஹஸ்பண்ட் சார் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. சூர்யா, சூர்யா மாமா சூப்பர். அநியாயத்தை பாத்தியா ஸ்ரீஜா? தாத்தா, நீ மாசமா இருக்கேன்னு மாறி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இதே மாதிரி கற்பக ரக்ஷாம்பாள் பூஜை பண்ணணும். அதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், சரியா? ஏன் ஸ்ரீஜாவுக்கு இப்ப அந்த பூஜை பண்ணக்கூடாதா? ஸ்ரீஜாவும் மாறி மாதிரி எங்க வீட்டு மருமக தானே. ஸ்ரீஜா வயித்துல தேவி அக்கா வந்து பொறுக்க மாட்டாங்களா என்ன? சிஸ்டர், ஒரு தேவிக்கு நீங்க ஓவரா பீதி ஆவறீங்க. இதுல இன்னொன்னு பிறந்துச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க சிஸ்டர். பொறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மாறி மூத்த பேத்தி. முதல்ல மூத்தவளுக்கு முடிச்சிட்டு அப்புறம் இளையவ ஸ்ரீஜாக்கு பண்ணலான்னு பூசாரி நினைக்கிறாரு போல் இருக்கு. இல்லையா பூசாரி ஐயா? ஆமா, சரியா சொன்னீங்க. சிஸ்டர், நம்ம ஏஞ்சல் பியூட்டி ஏதோ பிளான் போட்டுருக்குன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளை காணுமே. வரேன்னு சொல்லிருக்கா, வருவா. நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்க. இது என்ன பூஜையில தாழம்பூ மாலையெல்லாம் வச்சிருக்கீங்க? இந்த பூஜைக்கு ஸ்பெஷலே தாழம்பூ மாலைதாம்மா. பொதுவா பூஜையில தாழம்பூலாம் வைக்க மாட்டாங்களே, அதனாலதான் கேட்டேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இந்த கற்பக ரக்ஷாம்பாளுக்கு சிறப்பு என்ன தெரியுமோ? அப்படி போட்டுக்கிட்டா தாய்க்கும் சேய்க்கும் அம்பாள் சக்தி மூலமா எந்த ஆபத்தும் அணுகாது, சுபீட்சமா இருப்பாங்க. பூசாரி ஐயா, தாழம்பூல
பூனாகம் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு. தாத்தா, எதுக்கு நான் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிட்டுமா? பாத்துங்களேன், நல்லா பாத்துங்க. சரி. பாத்து மாப்ள, கொத்திர போகுது. அமெரிக்கால படிச்சவன் பண்ற வேலைய பார்த்தல. செக் பண்ணிட்டீங்களா? ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஒண்ணும் இல்ல. ரைட். சரி சரி, நீங்க எல்லாம் போய் உட்காருங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்துடட்டும், பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, உட்காருங்க. நீங்க போங்க சிஸ்டர். ஸ்ரீஜா, அம்மா வாங்க. உட்காருங்க. அங்க நீங்களும் வாங்க. ஸ்ரீஜா, இங்க வா. என்னத்த எல்லாரும் வெளியே போயிட்டீங்க? இரு சொல்றேன். அந்த தாழம்பூ மாலை இப்ப எனக்கு வேணும். என்னத்த சொல்றீங்க? அந்த மாலை இப்ப எதுக்கு உங்களுக்கு? புரிஞ்சுதா? எப்படியாவது அந்த தாழம்பூ மாலையை எடுத்துட்டு வந்துரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அத்தை, நான் எப்படி அத்தை அதை போய் எடுக்க முடியும்? சொல்றேன்ல, நீ போகாம நான் போக முடியுமா? போ. கழுத்துக்கு உள்பக்கமா இருக்கிற மாதிரி செட் பண்ணு. அப்பதான் நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். அப்படிதாம்மா உள்ள வைக்க போறேன். ஐயோ, அப்படியே உள்ள போய் ஒளிச்சிக்கிச்சு சிஸ்டர். மாலைய கழுத்துல போட்ட உடனே உள்ள இருக்கிற பூனாகம் கழுத்து இல்லன்னா தோல்ல தீண்டும். லேசா தீண்டுனாலே போதும், ஆளே காலி. கன்ஃபார்மா டெத் தான். இந்தாங்கம்மா. ஆண்டி, பாத்து சிஸ்டர். பாத்துமா. ஆண்டி பாத்து, பத்திரம். எப்படி எடுத்துட்டு வந்தீங்களோ கொண்டு போய் அதே இடத்துல வச்சிருங்க. பாத்து போங்க, உங்களை கொத்திர போகுது. அங்கிள், பணம் கொடுங்க. எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வரும். சரிங்கம்மா. வாங்க அங்கிள். இவன் என்ன இப்படி சாக்காரா? நான் வச்ச பூனாக இப்ப செத்து கிடக்கு. பூனாக செத்துருச்சா? ஐயோ, என்ன பூனாகம் செத்து போச்சா? ஆமாமா, நீங்களே பாருங்க. என்னம்மா பூநாகத்து மேல குங்குமம் இருக்கு? அம்மனோட குங்குமம் பூநாகத்து மேல பட்டிருக்குதுமா. அதான் இந்த பூநாகம் செத்து போயிருச்சு. அந்த பொண்ணுக்கு அம்மனே பாதுகாப்பா இருக்கு. அட போயா.
அப்பவே சந்தேகப்பட்டேன் மண்புழு மாதிரி இருக்கேன்ட்டு. பூனாக அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. ஏமாத்தி பேமெண்ட் வாங்கிட்டேன். என்ன ஜாஸ்மின் இப்படி ஆயிடுச்சு? மாரிக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஒரு முடிவு கட்டிடலான்னு திட்டம் போட்டா இப்படி ஆயிடுச்சு. ச்சே. என்ன கேடு கெட்ட ஜென்மம் நீங்க எல்லாரும். நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? நம்பிக்கை துரோகத்தை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? என்னையும் என் வயித்துல வளர்ற குழந்தையையும் கொல்லணும்னு ஏன் இப்படி வெறி புடிச்சு அலையறீங்க? நீங்களும் 3 பிள்ளைங்களுக்கு அம்மா தானே. அம்மாவா இருந்துகிட்டு எனக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வருது? நீங்க எல்லாம் பெண்ணா இல்ல இறக்கமே இல்லாத பேயா? ஏய், சும்மா மிரட்டாதீங்க. உங்க மிரட்டல கேட்டுக்கிட்டு பேசாம அமைதியா இருந்த காலம் எல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. இப்ப கூட உங்க உண்மையான முகத்தை ஹஸ்பண்ட் சார் கிட்ட காட்டி கொடுக்க எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. நீங்க இப்படி ஒரு கேவலமான ஆள்னு தெரிஞ்சா ஹஸ்பண்ட் சார் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. என்னையும் என் வயித்துல வளர குழந்தையையும் அழிக்க நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சது வளர்த்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டாரு. தொலைச்சே கட்டிடுவாரு. போது நிறுத்து. இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சாய் காளி, நான் இப்போ இங்க ஒரு பொண்ண. ஐயோ, என்ன சுவாமிஜி? இல்ல இல்ல இல்ல, மாய மோகினிய உருவாக்க போறேன். அப்பாடா, நான் பயந்துட்டேன். அந்த மாய மோகினிய அனுப்பி மாரியோட வயித்துல இருக்கிற கருவை அழிக்க போறேன். ஐயோ, என்ன ஃபிகரு, என்ன ஃபிகரு. பாப்பு, இது நம்மள பொறுத்த மட்டும் 2வது மோகினி. இது போய் என்ன தக்களிக்க போகுதுன்னு பாப்போம். என்ன மாமா சொல்ற? 2வது மோகினியா? ஆமாண்டா மாப்பு. அந்த மாரிய ஒரு வழி பண்றதுக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மோகினிய அனுப்பி வச்சோம். ஆனா அந்த மோகினி மாறி கிட்ட கூட போகல. கருப்பு சாமி சாட்டையை எடுத்து சும்மா வெளு வெளு வெளுன்னு அந்த மோகினிய வெளுத்துருச்சு இல்ல, அதுல அந்த மோகினி எஸ்கேப். அது போன தடவை. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நினைச்சது நடந்தா சந்தோஷம் சாமி. மாப்பு, அப்புறம் கவனிச்சியா? மோகினி நல்ல ஃபிகரா இருக்குது. தூக்கிற வேண்டியதா. என்னங்க, உனக்கு ஒரு அத்தை ரெடி. மாரியோட போட்டோ வச்சிருக்கீங்களா? இருந்தா கொடுங்க. ஜஸ்மின், இந்தாங்க. மாயமோகினி, கட்டளை இடுங்கள் எஜமானி. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இங்க பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் போலீஸ் கிட்ட தகவலை சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வர மாதிரி. ஐயோ சார், வேண்டாம் சார். போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். நான் வேலைக்காக சென்னைக்கு வந்தது எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. எங்க வீட்டுல இருக்கவங்க பேச்சை மீறிதான் நான் இன்டர்வியூக்கே வந்தேன்.
இப்ப போலீஸ் அது இதுன்னு போனா வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு மொத்தமா என் லைஃபே வேஸ்ட் ஆயிடும் சார். சார் நீங்க தப்பா நினைக்கலனா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில எந்திரிச்சு போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். மோகினி நல்லா தான் ஆக்ட் பண்றா. ஆனா சூர்யாவும் மாரியும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னே தெரியலையே. யாருன்னு தெரியாம எப்படி உங்களை இங்க தங்க வைக்க முடியும்? போச்சுடா. பேசாம பாரு. ப்ளீஸ் மேடம் நீங்க சொல்லுங்க. வெளியில போக பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஒரு ஓரமா தங்கிட்டு காலையில போயிடுறேன் மேடம். ஹஸ்பண்ட் சார், இந்த பொண்ணு பாவம் ரொம்ப பயந்திருக்கா போல. இந்த நேரத்துல வெளிய போன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க போவா? விடியற வரைக்கும் இங்கே இருந்துட்டு போட்டுமே. சரி மாறி, உன் விருப்பம். இருந்துட்டு போகட்டும். கழுத்தை நல்லா நெரிக்கிறா. மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி விக்கெட் அவுட். மாறி க்ளீன் பால். மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா. என்ன மோகினி இப்பதான் கயிறு எடுத்துட்டு போயிருக்கா, அதுக்குள்ள மாறி செத்துட்டா செத்துட்டாங்கற? ஏதாவது கனவு கிணவு கண்டியா? இல்ல சிஸ்டர், அங்க பாருங்க, இன்னும் கயிறோட தான் நிக்கிறா. ஐயா ஐயா, இமேஜினேஷன்ல போயிட்டமா? முட்டாள். இரு, தட்டை எடுத்துட்டு வரேன், உட்காரு.
சூர்யா மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா மோகினி மாறிய கொண்டு இருப்பா. கிழிச்சிருப்பா. அடுத்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மோகினி அடுத்து என்ன பண்றான்னு பாப்போம். பொறுத்திருந்து பாருங்க. சாப்பிடு. ஐயோ, என்னங்க பிரியாணியை இப்படி திங்குது? தொண்டையெல்லாம் மாட்டிர போகுதுங்க. மெதுவா மெதுவா சாப்பிடு. என்ன வெட்டு வெட்டுறா? இந்த தண்ணி கொடு. ரொம்ப நன்றிங்க. உயிருக்கு பயந்து ஓடி வந்த எனக்கு இங்க இருக்க அடைக்கலம் கொடுத்து பிரியாணியும் கொடுத்து என் பசிய போக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். போய் நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில நீ போக வேண்டிய இடத்துக்கு ஹஸ்பண்ட் சரியா கூட்டிட்டு போய் விட சொல்றேன். சரிங்க. போய் தூங்கு. வாங்க ஹஸ்பண்ட் சார். என்ன சுவாமிஜி, உங்க மோகினி பிரியாணிய ஃபுல்லா கட்டிடுச்சு. அப்புறம் தூக்கம் வராம என்ன செய்யும்? படுத்துருச்சு பாருங்க சுவாமி. இது கடிச்ச மாதிரி இருக்கு. என்ன கடிச்சிருக்கும்? தேல் கடிச்சிருக்கும் போல ஹஸ்பண்ட் சார். இங்க எப்படி தேள் வந்துச்சு? ஐயோ அம்மா, வலியால துடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ வலிக்குதே. என்ன பண்றது? மாரி, நான் போய் மெடிக்கல் ஷாப்ல தேள் கடிக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நானே சொல்லலாம்னு இருந்தேன் ஹஸ்பண்ட் சார். நீங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க ஹஸ்பண்ட் சார். சூர்யா போயிட்டான். போடா, நீ திரும்பி வரும்போது உன் மாறி உயிரோட இருக்க மாட்டா. வலி தாங்க முடியலையே. ஐயோ கடவுளே. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த மோகினி பிளான் பண்ணி எப்படியோ சூர்யாவை வெளியில அனுப்பிட்டா. இந்த தடவை அவ மிஸ் ஆகவே கூடாது. சிஸ்டர், அப்ப வெளியே போயிருக்கிற சூர்யா உடனே வீட்டுக்குள்ள வரக்கூடாது சிஸ்டர். கரெக்ட் மாம்ஸ். சூர்யா திரும்ப வந்தா காரியம் ஃபுல்லா கெட்டுடும். ஆமா மாப்பு. அம்மா, சூர்யா திரும்ப வீட்டுக்கு வராத மாதிரி கொஞ்ச நேரம் அவனை அலைய விடணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்களேன். சூர்யாவை வீட்டுக்கு வரவிடாம நான் அலைய வைக்கிறேன். பில்லில வேலையை ஆரம்பிச்சுட்டா. சொல்லுத்தாரா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லு. சூர்யா அவன் குடியிருக்கிற காலனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு இப்ப போயிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அவன் வீட்டுக்கு வரக்கூடாது. அவனை வீட்டுக்கு வரவிடாம அலைய விடணும், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத. எவ்வளவு நேரம் அவனை சுத்த விட்டு அலைய விட முடியுமோ அவ்வளவு நேரம் நான் அவனை அலைய விடுறேன்.
நீ உன் வேலையை பாரு. சூர்யா அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வரமாட்டான். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன். உயிர் போதே. மருந்து வாங்கிட்டு வர போன சார காணுமே. தேல் கடிச்சு செத்து போனவங்களும் இருக்காங்க. நான் உயிரோட இருப்பேனா? என்ன காப்பாத்திடுவீங்களா? ஐயோ வலிக்குதே. கொஞ்சம் பொறுத்துக்கோ, இப்ப வந்துருவாரு. இந்த மெடிக்கல் ஷாப் மூடி இருக்கு. ஓகே, வேற மெடிக்கல் பாப்போம். அலேக்கா தூக்கிட்டாலே. வெளியவும் காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? அம்மா, மாறி உங்ககிட்ட வெளியே எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு போனாளா? என்கிட்ட சொல்லலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சுண்ணாம்பு மட்டும் வாங்கிட்டு போனாங்க. அப்படியா? சரிங்கம்மா. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் படுத்துக்கோங்க. இந்த நேரத்துல என்கிட்ட சொல்லாம மாறி எங்க போயிருப்பா? அந்த பொண்ணையும் காணோம். எப்படி நம்பாலே பாருங்க. மோகினி, நெல்லு. சொல்லுங்க எஜமானே. இப்ப நீ வந்திருக்கிற இடம் தான் சரியான இடம். அந்த மாரிக்கு பிறப்புலையே ஏதோ ஒரு தெய்வ சக்தி துணை இருக்கு. அந்த சக்தி தான் அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருதுங்க. நீ வேணா பாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சாமி கரெக்டா வந்து நிக்க போகுது. பாண்டி, அமைதியா இருக்க மாட்டேன். சரி, வாயை மூடுங்க மாமா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்க பாருங்க. பாப்போம் பாப்போம்.
மாறிக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா, குலதெய்வ தாயே, உன்னை இந்த வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து பூஜை பண்ண வச்சது மாறிதான். இப்ப மாரிய காணும்னு சூரிய மாமா வந்துட்டு போறாரு. மாரிய தேடி போயிருக்கிறவரு மாரிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். மாரிய சூரிய மாமா கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்து. உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்து மாரிக்கு ஏதோ ஆகக்கூடாது. நீதான் மாறி எங்க இருக்கான்னு காட்டி கொடுக்கணும். அவளை காப்பாத்தணும். சாமி, என் மனைவி மாரிய காணோம் சாமி. நீங்க தான் மாரியை கண்டுபிடிக்க ஒரு வழியை காட்டணும் சாமி. நான் நினைச்சது சரிதான். ஆஹா, ஆவிக்கு போகினிக்கு சண்டை. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஓம் க்ரீம் கண்டா.
ஏய் நீ கட்ட அவுத்து விடு. மாரி சுவாமிஜி ஒத்துக்கிறேன் சுவாமிஜி. உங்களோட மாய மோகினி சக்தி உள்ளவதான். நான் ஒத்துக்கிறேன் சுவாமிஜி. மாமா சிச்சுவேஷன் தெரியாம ஏன் மாமா காமெடி பண்ணிட்டு இருக்க? எரிச்சலா இருக்கு மாமா. கொஞ்சம் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இரு மாமா. சரிங்க மாப்ள. என் கையில இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த அம்மன் குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. யார் என் கழுத்துல தாலி கட்டின உண்மையான ஹஸ்பண்ட் சாரோ அவருக்கு மட்டுமே என்ன தொடர சக்தியா அந்த அம்மன் கொடுக்கும். அதுல இருந்து உண்மை எது மாயை எதுன்னு தெரிஞ்சிரும். மாறி நல்லா ஆப்பு வச்சுட்டான். இப்ப மோகினி சூர்யா என்ன பண்ண போறான்? வைங்க. மாறி நான் வைக்கிறேன். நான் தான் மாறி. நான் தான் உண்மையான சூர்யா. அவன் ஏதோ பொய் சொல்றான். அவனை நீ நம்பாத. அப்ப நீங்களும் வைங்க. வைங்கன்னு சொல்றேன்ல. மாறி ஹஸ்பண்ட் சார் நம்ம இங்க இருக்க வேண்டாம். வாங்க போயிடலாம். சீக்கிரம் வாங்க.